2 திருட்டு பசங்க வராங்க பாருங்க. இவனால நாங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. அவனை 2 மெய் மேட்செல்லாம் தெரியும். பார்க்ல போய் 2 முக்கு முக்கிட்டு வர போறோம். தலைய போய் விட்டு பாரு சர்க்கஸ் காமி. ஆமா அப்படியே நீ உள்ள விடுற தலைய. ஒருவேளை நம்ம டவர் மேல வந்துட்டோம். இந்த அருமையான வியூல இது ஒரு சின்ன மியா ஒண்ணு நிக்குது. இப்போ ஹோட்டலுக்கு போய் தின்றதுக்கு போவோம். அப்புறம் எப்ப பாவமா தெரியாது. சென்னை சென்ட்ரல் மெட்ரோல இருக்கும். மாலா நேயாது இந்த விளாகுக்கு இப்படிலாம் போட்டு அதாவது நம்ம சங்க உறுப்பினர் சேனலின் உறுப்பினர் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட அப்படியே போய்கிட்டு இருக்காரு. ஓகே டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் வரும். நம்ம இப்போ வெயிட் பார்க்க போறோம். வெங்கடோடைய வெயிட் எவ்வளோ நம்ம பார்க்கலாம். 76 5 ரூபா குத்துருக்காங்கப்பா. உலகமே பார்க்கும். அதோட 78 ஏன் வெயிட் பார்க்க போறோம். இங்க ஒரு ஸ்லோமோ பிக் எடுக்கிறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பெரியால் வந்துட்டாரு. இங்க லேடிஸ் கோச் இருக்கு. பட் இங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. நம்ம இன்னும் அடுத்த 2 பேர் வரணும். ஸோ அவங்க தான் வெயிட்டிங். இங்க இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? 2 hours later. ஓகே செல்ஃபி கிங்க கொஞ்சம் பாரு. பர்மா ஃப்ரெண்ட் வந்திருக்கான் நம்ம கூட. சொல்லு. எனக்கு ஒரு சட்டி துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? எவ்வளோ நேரம்டா. யூடியூபர் மியாச்சோ பர்மா பையன். ஆஹா நீயா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. டவர் போலாமா? ஏன்னா தேட்டருக்கு டைம் ஆயிடுச்சு. படம் இல்ல அப்பதான் காமிச்சா. டைம் ஆயிடுச்சு. பணநகர் டவர் பாரு. டவருக்கு எங்க நம்ம போறோம். எங்க நம்ம போறோம். என்னடி இது vlogல vlog எடுக்கிறோம். அண்ணா நகர் டவர். நாங்க போய் ஸ்கேன் பண்ண போறோம். வெளியே போயிட்டு அப்புறம் பேசுறோம். A few minutes later. வெங்கட் மாட்டிக்கிட்டா. ஐயோ கார்டு வச்சிருக்கான்டா அவன். மாட்டிக்கிட்டாங்க. டேய் டிக்கெட் எடுத்தீங்களா இல்லையாடா நீங்க? என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. கோளாரா இருக்கு. நீங்க பொழப்பிட்டியா? 2 பேரை பிடிச்சிட்டாங்க. இவனால நாங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. அவனை 2 மெய் மேட்செல்லாம் சரி வரும். போடுங்க அவனை 2 போடுங்க. அவனை எக்ஸலேட்டர்ல போடுங்க. அவனை எங்க நம்ம ஆளு இதோ வந்துட்டேன் பண்ணி நம்ம மேல வந்தாச்சு. சாரி டவருக்கு வரோம். டவர் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஆஹா பயங்கரமா இருக்கு வெளிச்சம். நம்ம அப்படியே ஒரு சாங் கேட்டு வருவோம். முஸ்தபா முஸ்தபா டோன் டோன் டோன்
அன்னவரம், கீழ்பாக், அரும்பாக்கம் இந்த ரூட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போங்க. நன்றி, வணக்கம். அண்ணா நகர்ல ஒரு சபரிமலை கோயில் இருக்கு. சபரிமலை இல்ல, அண்ணா நகர்ல ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கு. யாரெல்லாம் சபரிமலை போக முடியுதோ அவங்க அண்ணா நகர்ல இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டு போகலாம். எங்க கிடைச்சாலும் ஒரே அழகா மாலை போட்டு ஐயப்பனை தரிசிட்டு போகலாம். அவ்வளோ லாங்க போக முடியாம இருக்கவங்க இந்த பக்கத்துல போய் நீங்க எங்கேயோ பார்க்ல விளையாடுற சவுண்ட் கேக்குது. பார்க் வந்துருச்சுங்க, பார்க் வந்துருச்சு. பார்க் வந்துருச்சு. பார்க்ல போய் 2 முக்கு முக்கிட்டு வர போறோம். பார்க்குள்ள சந்திப்போங்க. பார்க் ஓரத்துல எவ்வளவு கடைங்க இருக்கு. நம்ம பார்க்குக்குள்ள போக போறோம். போயிட்டு 2 பொட்டலம் பிரியாணியா சாப்பிட போறோம். வாட்டர் பாட்டில் வாங்க போறாங்க, பேல்புரி வாங்க போறாங்க. தண்ணி பாட்டில் வாங்கிட்டார் தலைவர். வேற என்ன வேணுமா? 2 பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வந்துக்கிற, வேற என்ன வேணும்னு கேட்குறான் பாரு. ஏய் கப்பு வாங்கிக்கலாடா டேய். டேய் கப்பு மிச்சர்ல வேணாமா? சரி சரி சரி, ரைட் 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 ரைட். நல்லா பேசுறாரு. ஐ பேல்பூரி. அடிக்கடி வருவோம் போல இருக்குங்க. பொரி ரெடி. கைப்படு கைப்படு. பஞ்சியா இருக்கு. ஓகே, நம்ம இப்போ பார்க்குக்கு போக போறோம். கேமரா அலோடு இல்லையா? கேமரா நாட் அலோடாமே. சரி ஓகேங்க, நாங்க உள்ள போய் எடுக்கிறோம். A few moments later. இந்த பேர் எந்த பொண்ணு மேல சுத்திட்டு வரானுங்க தெரியல. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. போயிட்டுறியா? ஏய் அந்த அவன் கேமரா ஆங்கிள் மாறா. டேய் மகனே, நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். ஸ்மார்ட்டா இருக்கா மியா லைட்டா வைக்கப்படுறா. பர்மால நான் 7 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். சென்னையில ஒரு 7 பார்க்க விரும்புறான். போற வழியில தாய்லாந்து இருக்கான். போற இப்போ இங்க இருந்து பர்மா போறோம்னா ஒரு டிக்கெட் எவ்வளவு பிரைஸ்? துபாயில கக்கச்சிகளோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பார்த்தீங்க? இல்ல போறதுக்கு போயிட்டு வரதுக்குல போறதுக்கு 25,000 இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அங்க போகல. அவ்வளவு எங்க நிப்பாட்டி போகுமா? கேக்கல. ஸ்டாப்பிங் என்ன ஸ்டாப்பிங்லாம் இருக்கும் ஃபிளைட்ல. தாய்லாந்து இருக்கு மாமே. தாய்லாந்து போவீங்களா போற வழியில? தாய்லாந்துல போய் என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் மியாட்டாங்? பர்மாக்கு போயிடும் ஸ்ட்ரைட்டா ஃளைட். தாய்லாந்து இங்க இருந்து தாய்லாந்துக்கு ஒரு ஃளைட்ல இறங்கிட்டு தாய்லாந்துல இருந்து இன்னொரு ஃளைட். அப்ப தாய்லாந்துல போய் நீ என்ன பண்ண? குப்பை பொறுக்குவான். பாடி மசாஜ். குப்பை பொறுக்கும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியும். இந்த பார்த்தாலே தெரியுது. தாய்லாந்து போய் பாடி மசாஜ் பண்றான். ஏன் பார்த்தா நான் அப்படி தெரியாது. எங்க கிளாஸ்லயே நாங்க எங்க காலேஜ்ல 70 பேர் இருப்பாங்க. 70 பேர்ல ஒரு 40 கேர்ள்ஸ் இருந்தாலும் ஒரு கேர்ள்ஸ் கூட தெரியும் பார்த்தது இல்ல. அவன்ல என் குரூப்ல இருந்து யாருமே பார்த்தது இல்ல. பாக்குற மாதிரியே இல்ல. அதான் உண்மையான ரீசன். சரிங்க சரிங்கயா சரிங்கயா. யானோட ஒரு மியாட் வருது. போய் சாப்பிடலாமா? ஓபன் தி பிளேட் பிரியாணி. ரைத்தா உள்ளே இருக்கு. இல்லன்னா ஸ்பைசி. சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கணும். தலைவரி இந்துக்கள் தலப்பா கட்டி டேஸ்ட்ல இருக்குதுங்க. அப்படியே சூப்பரா இருக்கு. அந்த பிரியாணியோட அரோமா ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ இது வீட்டுல செஞ்ச மாதிரியே தெரியல, எங்கேயோ கடையில ஆர்டர் பண்ண மாதிரியே எனக்கு தெரியுது. பேசிட்டு இருக்கிற கேமரா அங்கங்க அதான் இன்னைக்கு ஒரு புடி. ஆல்வேஸ் வெல்கம். என் வாழ்க்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் நானே சாப்பிட கூடாது அன்னைக்கு. என்னென்னமோ எடுத்துட்டு வரோம். பர்மால இருந்து பிரியாணி எடுத்துன்னு வரோம். அந்த நாய் கட்சியில எனக்கு கையில சோளா பிரியாணி கொடுத்து அமிச்சிட்டானு. இன்னொரு ஸ்வீட்
எங்க அக்கா சொன்னாங்க ஸ்வீட் எடுத்து போகணும், நான் தான் வேணாம் இது போதும் சொல்லிட்டேன். இதெல்லாம் joke ஆ? எடுத்துருவோம்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு, நானே சாப்பிட பண்ணுங்க நீ சொல்லவே இல்லையே. பிரியாணி எடுத்துருவோம் தெரியும். ஆமா சூப்பரா இருக்கு. தலப்பாக்கட்டி பிரியாணி விட எங்க வீட்டுல செஞ்சாங்க. ரெண்டு பயங்கரமா இருக்கலாம். ஹரிதான் மஜாவாக ஆக்சுவலா இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ண ஈஸ்வருக்கு நாங்க நன்றி சொல்ல விரும்புகிறோம். The best vlogger in the world. நான் தானா Vlogger. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, Vlogger. ஒரு தடவை சொல்லுங்க, Vlogger. முழுசா சொல்லுங்க. The best vlogger in the world. எடுக்கலாம்ல. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிரியாணி சாப்பிட்டு முடிச்சோடனே இருந்த வேஸ்ட் எல்லாம் வேஸ்டா தூக்கி போடக்கூடாது, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்க சாப்பிடலாம், இன்னொருத்தவங்க சாப்பிடணும். எங்க நம்ம நண்பர் நண்பருக்கு பிரியாணி எடுத்து வந்ததுக்காக ஒரு கோடி கும்பிடு அவருக்கு. ரொம்ப நன்றி. நம்ம நண்பருக்கு சாப்பாடு ஆக்கிருக்கேன். நான் செவனேன் தானா போய்க்கிருந்தேன். புறம்போக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்ததுனால நான் வெளியில இருக்கேன். நீங்க நானும் சாப்பிட மாட்டாரு மிஸ்டர் ஜஸ்வின் இன்னைக்கு. பேச முடியாத ஜீவன் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லிருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஆக்சுவலா இந்த மாதிரி பார்க்க சுத்தமா வச்சிருக்கணும். நம்ம இந்த குப்பையும் போட்ட கூடாதுன்னா நம்ம ஒரு இடத்துல சுத்தமா வச்சிருந்தா நம்மள நம்ம சுத்தமா வச்சுக்கணும். இதெல்லாம் எல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் அவாய்ட் பண்ணிடுது. கட் பண்ணு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்ப நம்ம டவர் பார்க் அது தெரியல, அந்த டவர் மேல ஏறி போயிட்டு ஒரு விசிட்ட மட்டும் போட்டு எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு வீட்டுக்கு கை கழுவலாம். அட்டி போட்டு ஃபன் பண்ண போறோம், கலாய்க்க போறோம். ஸ்கேட்டிங் போர்ட்ல ஸ்கேட் பண்ணலாமா? நம்ம பண்ண முடியாது, அவங்க பண்ணுவாங்க. நம்ம பாக்கணும், நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். கடலை போடுன்னு சொல்லுவாங்க. கடலையை நாங்க மட்டும் தான் போட்டுக்கிறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிட பக்கத்துல ஒரு கடலை போட்டு இருந்தாங்க ஒரு கப்புள்ஸ். ஆனா அவங்க நாங்க வந்த உடனே கிளம்பிட்டாங்க. லாபம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பொறுக்கி பஸ் வாங்கிட்டாங்க. ஈஸ்வர பாத்திரம் ஒரு மாதிரி ரகடா இருக்கு. அவன் தான் அந்த ரெக்கார்ட் பாய் ஈஸ்வர் எவ்வளவு ரெக்கார்டா இருக்கான் பாத்தீங்களா? தாடி எல்லாம் வச்சுட்டு ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. முதல் தடவை என் வாழ்க்கையிலே நானு பார்க்ல கடலை போட போறேன். முக்கிய சிரிக்கிறேன். நீ கடலை போட்டதே இல்ல. சிரிங்கயா சிரிங்கயா. முக்கிற மாதிரி இருக்கு. அவன் சொன்னான்னு சொல்றியா? पैचवर्क पूरा पैच वर्क. पूरा बुक पैचवर्क का ही है. 2 வருஷத்துல பேட்ச் பண்ணுவான். பாருங்க முதல் நாளே பாச்சு. ஒருத்தன் அது பண்றான், ஒருத்தன் இது பண்றான். நான் டிஸ்டர்ப் பண்ணலப்பா, அது தூரமா தள்ளி வீடியோ தான் பாரு. வாங்க போலாம். இங்க ஒரு போட்டோ ஷூட் நடக்குது. கல்யாண மாப்பிள்ள ரெடி ஆகுறாரு, அதனால அவருக்கு போட்டோ ஷூட் நடக்குது. பேக்கெட்ல கை போட்டுக்கா. நீ பேக்கெட்ல கை போடு, மேல கை போடு. ஆக்சுவலா இந்த இடத்துல அறிவிப்பு போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல குப்பை ஏதோ போடக்கூடாது. ஏற்கனவே அந்த இடத்துல சொன்ன மாதிரி தான் குப்பை போடக்கூடாது. சோ மியாட்ட கொஞ்சம் விலகிக்கலாம். நம்ம இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. டவர் பக்கத்துல நிறைய போட்டோ எடுத்தோம். போட்டோ எல்லாம் அருமையாவே வந்திருக்கு.
நம்ம வெங்கட் தான் போட்டோ எடுத்தாரு, நிறைய போட்டோ எடுத்தாரு, மஜாவா எடுத்திருக்காரு. வெங்கட்டோ மியாட்டோ அவனுக்கு மட்டும் அங்க போயிட்டு ஆனுங்க, நீங்க போட்டோ எடுத்தது போதும்டா, நாங்க அங்க போய் நிக்கிறோம், வெயில் அடிக்குது. இப்ப நாங்க அந்த டவரை ஏற போறோம். அங்க பாருங்க, உச்சிக்கு போக போறோம். இப்போ ரெண்டாவது சுத்தி ஏற போறோம். டவர் ஏறிட்டே போறோம். பாருங்க, ஒருத்தர் போறாரு. ஆக்சுவலா கீழ இருந்து பாக்க டவர் ரொம்ப சின்னதா இருக்குதா அந்த, ஆனா ஏறும் போது ரொம்ப பெருசா இருக்கு. ஏறும்போது ரொம்ப பெருசா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம காசுக்கு குழுன்னு இருக்கு. நீங்களும் சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த அண்ணா நகர் டவருக்கு வந்து பாருங்க. இந்த டவர்ல ஏறி பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுவும் ஈவினிங் டைமா வாங்க, மார்னிங் வந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம நிஃபியா பர்னிச்சர்ல பார்க்க போறோம். இந்த மாதிரி பேசலாம். மேரேஜ் சோஃபா இருக்கு, ஒரு வாட்டோப்பு, ஒரு சோஃபா செட்டு, 2 பெட்டு எல்லாம் இங்க விற்பனைக்கு எல்லாம் இங்க இருக்கிற மாதிரி பேசுறீங்க. நிஃபியா பர்னிச்சர்ல என்ன கிடைக்கும் சொல்லு. அழகா என்னுடைய பேச்சே அவமதிச்சுட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. சரி, ஒன்றும் இல்லைங்க. இந்த அண்ணா நகர் டவருக்கு வந்தீங்கன்னா அழகாக இந்த டவரில் ஏறி இந்த மாதிரி ஒரு ஓப்பனான பிளேஸ்ல காற்று வாங்கிட்டு சூப்பராக இருங்க. ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியும் இருக்கும். கை இறக்குறீங்க, யாருக்கு வாங்க ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு, சில்லுன்னு காத்து வருது, தண்ணி அடிக்குது, இந்த மாதிரி எல்லா இடத்துல அடிக்குது. ஆக்சுவலா நம்ம டவரை ஏறி முடிச்சு இப்பதான் கீழே இறங்கணும். ஏறும் போது கொஞ்சம் கஷ்டமா அந்த மாதிரி தண்ணி தாக எடுத்துச்சு, ஆனா இறங்கும் போது தள்ளுன்னு வந்தோம். A few moments later. கரெக்டா மாட்டிக்கிறா. ரொம்ப நேரமா ஹோட்டல் தேடி கிடைக்காதனால மியாட்ட வருத்தத்துல எவனா சாப்பாடு போறீங்களா கீழே உட்காந்துட்டா. என் ஃபாதர் பாட, என் மம்மி மோளை வாசிக்க, டான்ஸ் ஆட ஒரே குத்தா இருக்கு. சீக்கிரம் ஐபோன் வச்சா பண்ணல. ஈசு விலாக்ஸ் பாருங்க, எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான். எப்படி இருந்தனோ எப்படி ஆயிட்டேன். கட்சி சேர அடிக்குது, போர் அடிக்குது. ஈஸ்வர்னாப்பா யூடியூப் செலிபிரிட்டி வாங்கிட்டு வாங்க. இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேல அங்க சாப்பிடறதுக்கு 250 ரூபா பட்ஜெட் அதிகமா இருக்குன்னாருங்க. இப்ப வந்து இந்த இடத்த வாங்கலாமா அந்த இடத்த வாங்கலாமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இருக்காம நான் உட்காண்டான். டேய், நாங்க இந்த டேஸ்ட் ஆஃப் இட்டாலின்ற ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு போனோம். ஆனா இந்த பிரான்ச்ல நான்வெஜ் நாட் அலவுடுன்றாங்க, வெறும் வெஜிடேரியன் தான் சொன்னாங்க. பக்கத்துலயே அவங்களோட இன்னொரு பிரான்ச் இருக்கு, அந்த இடத்துல நான்வெஜ்ல அலவுடுனாங்க. நான்வெஜ்ல அங்க இருக்குன்னாங்க. அவங்களே எங்களை அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவனை பார்த்தா தெரிஞ்சுச்சுடா, காமி இவங்களை படத்தை திரும்பி பாக்குறதா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எப்படி இருக்கு?
நோ கமெண்ட்ஸ். இங்க காலி இடம் போல இருக்கு. நம்மளும் சாப்பிட போறேன். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. சார் கை கழுவிட்டு வரலாம் சார் வேணாம். இது நக்கிட்டு இருக்கு. நக்கு செத்த பையல 1 hour later. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்க எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. உப்பவியாருன்ற இந்த ஹோட்டல்ல தோசைலாம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. தோசை மட்டும் இல்ல, டிஃபன் ஐட்டம் எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. நிறையவே இருந்துச்சு ஆர்டர் பண்றதுக்கு. ஆனா நாங்க தோசை மட்டும் தான் ஆர்டர் பண்ணோம். இல்ல மாவு சாம்பார். உப்பவியார் ஹோட்டல்ல டின்னரை முடிச்சுட்டு அடுத்த ஐஸ்கிரீமோட ஃபினிஷிங் பண்ணிக்கலான்னு ஆவின் டவருக்கு வந்துட்டோம். அண்ணா நகர் பக்கத்துல ஆவின் டவர். ஆவின் டவர் நம்ம ஃபைனல் இடத்துக்கு வந்துட்டோம். ஃபைனலா இங்கதான் முடிச்சுட்டு நம்ம பர்மா மாமாவை திருப்பி நம்ம பர்மாக்கே பேக்கேஜ் பண்ணி அனுப்புறோம். ரொம்ப ஃபீலிங்ல இருக்காப்ல. சரி என்ன பண்றது. ஆக்சுவலா இதான் ஃபைனல். இன்னைக்கு முடிய போகுது இன்னைக்கான நாள். இந்த ஆவின்ல நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். அப்புறம் பர்மா இது அப்புறம் எப்ப பாப்போமா தெரியாது. ஆல்ரெடி நாங்க 2 வருஷம் கழிச்சு பாக்குறோம் காலேஜ் முடிச்சது. அப்புறம் எட்டி கூட பாக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அவனுமே ரொம்ப பொங்குறாப்ல. இப்போ வேணாம் இங்கே இருந்துடுறேன் அப்படின்றான். அடுத்த வாட்டி அவங்கலாம் வந்து எல்லாம் வந்து பணக்காரன் இருக்குமா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் பல்கா போனோம். நம்மளுடைய vlog இன்னையோட முடியுது. இன்னையோட இப்போயோட முடியுது. சாரி பார்த்து சொல்லிட்டேன். நாளைக்கு இப்ப நாங்க சென்னை சென்ட்ரல் மெட்ரோல இருக்கோம். மெட்ரோல இருக்கோம். நாங்க 3 பேர் வந்து தியாகராய காலேஜுக்கு போயிடுவோம். நாங்க பைக் எடுத்துட்டு வந்து இங்கே போயிடுவாங்க, வண்டியில போயிடுவோம். ஸோ நம்ம இன்னொரு vlog வந்து சந்திப்போம். அதுவரை நான் உங்க ஹரிகரன். தேங்க்யூ. பாய். பாய்.